இயேசு ராஜா எனக்கு சொந்தம், என் வாழ்வில் குறையில்லையே. இயேசு ராஜா எந்தன் பக்கம், என் வாழ்வில் பயம் இல்லையே. இயேசு ராஜா எனக்கு சொந்தம், என் வாழ்வில் குறையில்லையே. இயேசு ராஜா எந்தன் பக்கம், என் வாழ்வில் பயமில்லையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்ட். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை ஏசாயா எழுதின புத்தகம் 60ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். கிறிஸ்துவில் பிரியமான தேவஜனமே, இந்த காலவேளை வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை பல காரியத்தை குறித்து நமக்கு பாரம் உண்டு, கவலை உண்டு, சிந்தை உண்டு. இந்த வாரம் எப்படி இருக்குமோ, உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய ஃபைனான்ஷியலான காரியத்தை குறித்து உங்களுக்கு அதீதமான குழப்பத்தின் மத்தியிலே நாம் இந்த நாளை துவங்குகிறவர்களாக இருப்போம். நேற்று கர்த்தருடைய ஆராதனையும் ஆசீர்வாதமாக உங்களுக்கு இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் ஊழியக்காரனை கொண்டு உங்களோடு கூட பேசியிருப்பார். உங்களுடைய குழப்பங்கள் ஏதுவானாலும் அவைகளின் நடுவே தேவன் உங்களோடு பேசின அந்த வார்த்தைகளை சற்று தியானித்து அதை உள்வாங்கிக் கொண்டு அதை உங்கள் வாயில் அறிக்கையிட்டு ஜெபிப்பீர்களானால் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய குழப்பம் ஏதுவானாலும் கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் தம்முடைய வார்த்தை கொண்டு மாற்றி உங்களை கனப்படுத்த, உங்களை ஆசீர்வதிக்க, உங்கள் தலையை உயர்த்த அவர் போதுமான தெய்வமாயிருக்கிறார். கிறிஸ்துவில் பிரியமான தேவஜனமே, சில வாரங்கள் கடந்து போனது. இந்த தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தையை தொடர முடியாமல் போனது. பெத்தேல் பைபிள் சென்டருடைய வேளையும் அதனுடைய ஓப்பனிங்கும் கடந்த 7ஆம் தேதி முடிந்தது. தொடர்ந்து அக்காரியங்களில் நாங்கள் ஈடுபட்டபடியினால் இதை உங்களுக்கு கொண்டு வர முடியாமல் போனது. எல்லாம் முடிந்தது. தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் உங்களுடைய மேலான ஜெபத்திலும் அது ஊழியர்களால் தேவனுடைய மகிமைக்கென்று அது பிரதிஷ்டை செய்ய பண்ணப்பட்டது. கர்த்தர் அந்த ஷாப்பில் தேவனுடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவாராக. வருகிறவர்கள் அவருடைய பிரசன்னத்தை உணர, எதுக்கு அவர்கள் உள்ளே வந்தாலும் தேவனுடைய ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி அந்த பகுதியிலே அநேக குடும்பங்கள் கர்த்தருக்கு சொந்தமாக தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படியாய் கேட்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவுக்கும் உங்களுடைய அழைப்புக்கும் உங்களுடைய டெக்ஸ்டுக்கும் நன்றி செலுத்துகிறோம். இந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த அன்பிலே நாம் நிலைத்திருந்து கர்த்தருக்கான சாட்சியாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த கால ஓலை நாம் வாசிக்க கேட்டது போல, உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள், உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகள். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, நம்முடைய இரட்சகரை அடையாளப்படுத்துகிற வார்த்தையாகும். அவர் சொன்னார், இந்த உலகத்தின் நானே ஒளியாய் இருக்கிறேன், நானே வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எந்த இருளையும் மாற்றக்கூடிய அதிகாரமும் வல்லமையும் நிறைந்த தெய்வம் நம்முடைய தெய்வம். எந்த இருளையும் மாற்றுகிற சக்தி, மாற்றி அமைக்கக்கூடிய பவர்ஃபுல் தெய்வம் யார் என்றால், நீங்கள் விசுவாசிக்கிற உங்களுடைய தேவனாகிய கர்த்தர். நமக்காய் இந்த பூமியில் இறங்கி வந்த நம்முடைய இரட்சகனா இயேசு கிறிஸ்துவின் நாமமாகும். ஆதலால் இந்த வெளிச்சத்தினிடத்திற்கு எல்லா ஜனத்தையும் அவர் கொண்டு வருகிறார். இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் யூதர்களுக்காய் வந்த தெய்வம் அவருடைய பாவத்தின் நிமித்தம், அவருடைய அக்கிரமத்தின் நிமித்தம், அவர்கள் வேண்டாம் என்று இவரை தள்ளினதன் நிமித்தம்
புறஜாதியாம் நீங்களும் நானும், யூதன் அல்லாத நீங்களும் நானும். அதை அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவுபடுத்துகிறார். காட்டு ஒலிவ மரமாய் இருந்த நீங்களும் நானும் நல்ல மரமாகிய கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இரட்சகர், நம்முடைய தெய்வம், அவர் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகள், ஜனங்கள் வருவார்கள். உங்களுக்குள் அந்த வெளிச்சம் இருக்கிறது. இந்த வெளிச்சத்தின் தெய்வம் உங்களுக்குள் வாசம் செய்ய உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறபடினாலே நீங்கள் எங்கும் வெட்கப்படுவதில்லை. நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் தலையை கர்த்தர் நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். ஏனெனில் நீங்கள் போகிற இடங்களில் இருக்கிற இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற தெய்வம், உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆதலால் நீங்கள் கலங்க வேண்டாம், ஆதலால் கலக்கம் வேண்டாம். அவைகளை தூக்கி எறியுங்க. இந்த உலகத்தில் நம்மை போராடுகிற போராட்டத்தின் மத்தியிலே நம்மை தள்ளுகிற பல சக்திகள் இந்த பூமியிலே உண்டு. ஆனாலும் நாம் தைரியப்பட வேண்டும். இந்த இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர், நான் உங்களை வெளிச்சமாய் வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் வெளிச்சத்தின் தெய்வம். அவரிடத்திற்கு எப்படி இந்த ஜாதிகள் இழுத்து கொள்ளப்பட்டார்களோ, எப்படி நீங்களும் நானும் இந்த வெளிச்சத்தின் இடத்திற்கு ஈர்க்கப்பட்டோமோ, அப்படி நமக்குள் உங்களுக்குள் இருக்கிறவர் இன்னார் என்பதை நீங்கள் போகிற இடங்களில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய கையின் பிரயாசத்துக்காக நீங்கள் பிரயாணப்பட்டு போகிற இடங்களில், நீங்கள் நிற்கிற அதிகாரிகளுக்கு முன்பு நீங்கள் நிற்கிற இடங்களில் கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விடாமல் உங்கள் தலையை கர்த்தர் நிமிர்ந்து நிற்க பண்ண அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். உன்னுடைய காரியம் ஏதுவானாலும் அந்த இருள் போன்ற காரியம், இருள் என்பது ஒரு வேதனையும் துக்கத்தையும் அடையாளப்படுத்துகிறது. அந்த இருளை போக்குகிற, அந்த பயத்தை போக்குகிற மெய்யான ஒளி இயேசு உங்களுக்குள் வாசம் செய்ய உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறபடினாலே, அந்த சத்தியபரனாம் இயேசு உங்களுக்குள் இருக்கிறபடினாலே, அவர் எப்படி இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் மாறினாரோ, இத்தனை கோடி மக்கள் அவரை ஆராதிக்கிற பல நாடுகள், அவரை அறியாத தேசம் இல்லை, ஜாதி இல்லை, ஜனம் இல்லை. அப்படி அந்த வெளிச்சம் கடந்து போனது போல உங்களுக்குள் இருக்கிற அந்த வெளிச்சத்தையும் கர்த்தர் உங்களை சுற்றி இருக்கிறவர்களின் நடுவே கர்த்தர் அதை வெளிப்படுத்த அவர் போதுமான கர்த்தராய் இருக்கிறார். ஆதலால் நீங்கள் பயப்பட வேண்டாம், திடமனதாய் இருங்க. கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை அறிக்கையிடுங்க, விசுவாசிங்க. அது உங்கள் வாழ்வை மேன்மைப்படுத்த, யார் கொடுக்கிறார்களோ இல்லையோ, யார் உங்களுக்கு அனுகூலமான துணையாய் வருகிறார்களோ இல்லையோ, யார் உங்களுக்கு உதவி செய்கிறார்களோ இல்லையோ, தெய்வம் நிச்சயம் உங்களுக்கு உதவுவார். கேட்டுக்கொண்டு இருக்கிறதான தெய்வ பிள்ளைய, இந்த கால ஓலை நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். சூழ்நிலை எவ்வளவு மோசமாய் இருந்தாலும் அந்த இருளாய் கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றி கொடுக்க, உங்களை கழிக்க பண்ண, உங்களை சந்தோஷப்படுத்த அவர் ஒருவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். இந்த உலகம் உங்களோடு கூட இல்லையானாலும் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் உங்களுக்குள் இருக்கிறபடினாலே, அவர் இருக்கிற இடத்துல இருள் இருப்பதில்லை, அவர் இருக்கிற இடத்துல பயம் இருப்பதில்லை, அவர் இருக்கிற இடத்துல தரித்திரம் இருப்பதில்லை, அவர் இருக்கிற இடத்துல சூழ்நிலை குழப்பமாக மாறுவதில்லை. அவர் எல்லாவற்றையும் அமைதல்படுத்துகிறவரோ, பயமில்லாமல் வாழ பண்ணுகிறவரோ, சமாதானத்தோடு நம்மை வாழ நமக்கு உதவி செய்கிற மெய்யான ஒளியாய் இருக்கிறபடினால, அந்த ஒளியை உள்வாங்கின நீங்கள் இந்த கால ஓலை போகிற இடங்களில் உங்களுக்குள் இருக்கிற அந்த கிறிஸ்துவின் ஒளி உங்களிலிருந்து பிரகாசிக்கும். உங்களை பார்க்கிறவர்கள் அந்த மெய் வெளிச்சத்தை காணத்தக்கதாய் தெய்வத்தினிடத்தில் சற்று ஜெபித்து நீங்கள் கடந்து போவீர்களானா, தெய்வ சமூகத்தில் சற்று அமர்ந்து நீங்கள் கடந்து போவீர்களானா, போகிற உங்களுடைய காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தோடு திரும்ப பண்ண, நீங்கள் போகிற காரியத்தை வெற்றியாய் அதை முடித்து திரும்ப பண்ண கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் கடந்து போகிற தெய்வமாய் இருக்கிறார். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, யோவானிலே இயேசு சொன்னார், நான் உயர்த்தப்பட்டு இருக்கும்போது எல்லோரையும் என்னிடமாய் இழுத்து கொள்வேன் என்று சொன்னவர்
அவர் இந்த காலங்களில் உங்களுக்குள் வாசம் செய்கிறது, உங்களை ஒரு உயர்வான ஸ்தானத்தில், ஒரு மேன்மையானவர்களாய், ஒரு கனத்துக்குரியவர்களாய் உங்களை நிறுத்தவே. இப்படி நாம் போகிற இடங்களில் நமக்கு தெரிந்த அதிகாரிகள், ஏதோ ஒரு அலுவல் காரியமாய் நாம் போகிற இடங்களில் நிறைய தடைகள், அதுக்கான பிரயாசங்கள் இருக்கும்போது நமக்கு அங்கே அறிமுகமான தெரிந்த ஒரு அதிகாரி, ஒரு நபர் அங்கே இருப்பாரானால் நாம் எத்தனை தைரியமாய் நாம் உள்ளே போவோம். அதுபோல அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். எந்த அதிகாரியும் தேவையில்லை. சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானா உங்களுக்கான காரியத்தை அவரே முன் சென்று எல்லா சூழ்நிலையும் மாற்றி, தடைகளை உடைத்து, அடைக்கப்படும் வாசல்களை திறந்து உங்களை முன்னோக்கி கடந்து போக செய்ய உங்களை நடத்துகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஏன் பதற வேண்டும்? ஏன் கலங்க வேண்டும்? ஏன் நாம் யோசிக்க வேண்டும்? யாரும் இல்லாதவர்கள் அல்ல, சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். என்னவானாலும் கர்த்தர் நிச்சயம் உங்களை நடத்துவார் என்ற அந்த நம்பிக்கை உங்களுக்கு போதும். உங்களை வெட்கப்படுத்த விடாத அந்த நம்பிக்கை. வேதத்திலே நாம் பல புருஷர்களை, பல ஸ்திரீகளை நாம் வாசிக்க முடியும், அவருடைய சாட்சிகள். இந்த கால ஓளை நான் சொல்லுகிறேன், பயப்படாதீங்க. அவர்களை எல்லாம் நடத்தின தெய்வம். உடைய ஆதி பிதாக்களை கவனித்து பாருங்கள். உங்களை பெற்ற ஆபிரகாமையும் சாராளையும் திரும்பி பாருங்க, கவனித்து பாருங்கள் என்று வேதம் நமக்கு புத்தி சொல்லுகிறது. இவர்களை எல்லாம் கவனித்து பார்ப்போமானா, அந்நிய தேசத்தில் யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கும்போது அவன் கவலைப்படல. ஏன்னா அவனுக்குள் ஒரு நம்பிக்கை இருந்தது. கர்த்தர் நிச்சயமாய் எனக்கு சொன்னதை அவர் செய்வார். காலங்கள் கடக்கிறது, சமயங்கள் மாறுகிறது, மாதங்கள் மாறுகிறது, ஆனால் கர்த்தர் மாறாதவர். நிச்சயம் அதை அவர் எனக்கு செய்து முடிப்பார் என்று சொல்லி நம்பிக்கையாயிருந்தான். அச்சிறையிலோ கண்ணீரும் வேதனையும், அவன் தனிமை அவனை போராட்டத்துக்குள் அவனை தள்ளினாலோ தன் மனதை போராடுறதுக்கு விடாம அடக்கி அமர பண்ணினான். தாவீதினுடைய கோணம் அதுதான். அதனால தான் அவன் சொல்லுகிறான், என் நெஞ்சமே நீ கலங்காதே என்று சொல்லியிருக்கிறான், நீ பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறான். இந்த கால ஓலை நீங்களும் இப்படி இந்த தாசர்களைப் போல இந்த வார்த்தை பிடித்து கொண்டு உங்களுக்குள் இருக்கிற அந்த வெளிச்சத்தினிடத்திற்கு அநேகரை கர்த்தர் திரும்ப பண்ண உங்களை ஒரு அடையாளமாய், எப்படி இயேசுவின் நாமம் இந்த பூமியில் அடையாளமாய் இருக்கிறதோ, வானத்திற்கும் பூமிக்கும் பூமியின் கீழும் இருக்கிற சகலவற்றின் மேலும் அவர் அதிகாரமுள்ள தெய்வமாய் தன்னை அடையாளப்படுத்தினது எத்தனை உண்மையோ அதே தெய்வம் உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை இந்த வாரத்தின் முதல் நாளில் நீங்கள் போகிற இடங்களில், நீங்கள் யோசிக்கிற காரியங்களில், நீங்கள் திட்டமிட்டு இருக்கிற காரியங்களில் கர்த்தரே உங்களுக்கு முன் சென்று அந்த இருளான அங்கே இருக்கிறதான அட்மாஸ்பியர் எல்லாம் மாற்றி வெளிச்சமாய் கர்த்தர் உங்களை நடத்த போதுமானவர். இந்த வெளிச்சம் என்பது உங்களுடைய சந்தோஷமாகும், உங்களுடைய களிப்பாகும். கர்த்தர் சந்தோஷமாய் களிகூற பண்ணுவார். இந்த வாரமெல்லாம் பயப்பட வேண்டாம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்களோடு கூட வருகிறபடினால தைரியமாக இந்த கால போல கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால ஓலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தெய்வமே, உடைய சமூகத்தில் என்னோடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் வருவார்கள் என்ற அந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் கடந்து போகிற இடங்களில், அவர்கள் யோசிக்கிற இடங்களில், யாரும் இல்லையே, இங்கே யாராவது எனக்கு துணை இருந்தால் நலமாய் இருக்குமே என்று சொல்லி ஆண்டவரே கவலைப்படுகிற யாரானாலும் அவர்கள் தைரியப்படும்படி உம்முடைய வார்த்தையை அனுப்பினு. எப்படி உம்முடைய வெளிச்சத்தை தேசங்கள் விட்டு தேசங்கள், கண்டம் விட்டு கண்டம் உம்முடைய நாமம் பரவினது போல இவர்களுக்குள் இருக்கிற தெய்வம் இன்னார் என்பதை, இவர்களை சுற்றி இருக்கிற இருளை வெளிச்சமாக்குகிற தெய்வம், இவர்களுக்கு முன்பு நிற்கிற சத்துருக்களையும் விரோதிகளையும் எதிரிகளையும் கர்த்தர் மடங்க பண்ணி இந்த வெளிச்சத்தை உள்வாங்கின இந்த பிள்ளைகளுடைய முகத்தை பிரகாசிப்பிக்கிற தெய்வம் என்பதை இந்த கால ஓலை இந்த வாரத்தின் முதல் நாளில் இவர்கள்
முன்னெடுத்து கடந்து போகிற வியாபாரமாகட்டும், வேலையாகட்டும், படிப்பாகட்டும், குடும்ப காரியம் ஆகட்டும், ஏதுவானாலும் அவைகளின் மேலே இவர்கள் ஜெயத்தோடு திரும்ப சந்தோஷமாய் காரியத்தை முடித்து களிப்போடு கர்த்தர் நன்மை செய்தார் என்று உம்மை துதிக்கிற குடும்பமாய், துதிக்கிற மனுஷனாய், மனுஷியாய், தேவ பிள்ளையாய் கர்த்தர் திரும்ப பண்ணும்படியா நான் ஜெபிக்கிறேன். என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய கண்ணீரும் துடைக்கப்படட்டும். இவருடைய பயங்கள் மாறட்டும். இருளை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி எப்பொழுது நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிள்ளைகள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தான் எமது வல்லமை இறங்கி அவர்களை விடுவித்து ஆண்டவரே அந்த இருளை மாற்றி ஆண்டவரே வெளிச்சத்திலே அவர்களை நடத்தும். அநேகருக்கு அவர்களை வெளிச்சமாய் நிறுத்தும். உம்முடைய நாமம் இவர்களை மகிமைப்படட்டும். கனமும் துதியும் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து இணைந்திருங்கள். நாம் சேர்ந்து கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும், உங்கள் சபைக்கு தேவையான அனைத்தும் 2026 கேலண்டர்ஸ் எல்லா வகையிலும், எல்லா லாங்குவேஜஸிலும் எங்களிடத்தில் இருக்கிறது. உங்கள் சபைக்கு தேவையானதை நீங்கள் ஆர்டர் பண்ணுவீர்களானால் அதை அனுப்பி கொடுக்கவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். தொடர்ந்து பெத்தேல் பைபிள் சென்டருக்கு உங்கள் ஆதரவை கொடுக்கும்படி தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம். பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.